நேத்து நான் கல்யாண வீட்டு போய் கேட்டீங்களா கொஞ்சம் மிச்சம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துறியலா இல்ல ஒரு மாசத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல அடைச்சு வச்சியலா? ஏம்பில இப்படி சொல்லியா? நீ என்ன அவ்வளோவா கொண்டு வந்த? கொஞ்சம் முறை கொண்டு வந்த அவியெல்லாம் சாம்பாரும் அண்ணன் சூடு பண்ணி வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு. அதுதான் மக்களே. தங்கையாலே தனக்கா போய்க்கிறது இதுதான் அப்படிதானம்மா? சரி பாவம், கொஞ்சம் கடனை எடுத்து வந்தது அதே வச்சு நீ எங்களை தந்து கொல்லுவி அப்படிதானம்மா? அப்படி இல்லல, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருந்தேன், என்ன சூடாக்கி வச்சிருக்கேன். பாயசமா இருக்கு, கொஞ்சம் எடுத்து குடி. ஆமா, சோபியை காணல. அவ அப்பாட்ட பேசிட்டு இருக்கா. நீ தான் அப்பாட்ட பேச பயந்து என் பின்னாடியே சும்மா திரிவா. நீ அப்பாட்ட போய் பேச வேண்டியதானே? பேசலாம் தான், பட் அப்பா என்கிட்ட பேச பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்பா உன்கிட்ட பேச பயப்படியாவ. இந்த வாய் தாம்புல உனக்கு எல்லாத்தையும் காரணம். சும்மா சொன்னேம்மா. என்னம்மா அப்பாட்ட பேச மாட்டேது மட்டும் இந்த தொட சும்மா தானே ஆடுதுமா. ஆமா ஆமா, ஆடும்ல ஆடும். சரியான தொட நடிங்கில நீ. சரி மம்மி, இனி கொஞ்சம் போல எழுத வேண்டியது இருக்கு. சோபிங்க, சோபி இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கலாமே எழுதுறதுக்கு. எது? அவகிட்ட எழுத கொடுக்க போறியா? ஏன் உன் பாடத்தை உனக்கு எழுத தெரியாதால? அடிச்சேனா பாத்துக்க. நீங்க என்ன அடிக்க மாட்டியம்மா? தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனச போல் நடக்கும் பிள்ளனா. வாழுகின்ற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா. தொட்டில் மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாட, இந்த சூபியச பாட. ஏம்பல என்னாச்சு? பாடிக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்தா பாடணும்னு தோணுதுமா. பாடினதெல்லாம் போதும், போ போ. என்ன ஒரே பாட்டும் தாளவுமா இருக்கு? என்ன கதை? எங்கடா இன்னும் காணலையேன்னு பார்த்தேன், அதான் வந்துட்டா இல்லையா பொறாம பிடிச்சவா. ஏம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசியேன், நான் வேற யாருக்கிட்டையும் பேசல. கொஞ்சம் அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. அப்பா வீட்டுல தான் இருக்காவ. சும்மா சுப்பா பயம் காட்டியலாமா? சும்மா இருட்டி. உன பையனா அப்பா இருக்காவ அப்பா இருக்காவனே சொல்லி பையன் காட்டிட்டு இருக்காத. அவனும் பயப்படுவான் இல்லையா? எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்களாமா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அபி, அண்ணனே கொஞ்சம் போல ஹோம்வொர்க் எழுதணும், எழுதறியாமா? போல அப்புறம் உனக்கு நான் ஏம்பல எழுதி தரணும். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. நீ என்ன பேசினாலும் எனக்கு கடுப்பாதான் ஆகுது. ஏன் இவ இப்படி இருக்கியா? லே, அவ சாதாவே ஆடுவா. இப்ப வேற சப்போர்ட்டுக்கு அப்பா இருக்காவ. காலைல சலங்கு கட்டி விட்ட மாதிரி அவளுக்கு இருக்கா. அதான் ஓவரா ஆடியா. எம்மா, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஓவரா தான் பேசுறீங்கம்மா. எப்பா 2 வரை போவாங்கப்பா, வேலையில பாருங்க. எனக்கு நீ வேலை கிடக்குது போல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு